கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நீங்க இருந்தால் மாத்திரம் போதும் ஆண்டவரே. என்னை இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறீரே, இனிமேலும் நடத்துங்க ஆண்டவரே. என் நினைவெல்லாம் என் ஏக்கம் எல்லாம் நீங்க ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த வேளையிலும் உம் நினைவாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய நினைவாய் நான் இருக்கிறேன், உமோடு கூட நான் கிட்டி சேர நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு சொல்றவங்களா 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya. Lord, I come into your throne of grace, I come into your presence. Lord, I want to feel your tangible presence, Father God. I want to feel you, Lord. இந்த வேளையிலும் ஆண்டவரே உமோடு கூட நாங்கள் இசைந்திருக்க உடைய நாமத்தை போற்ற உயர்த்த நான் வந்திருக்கிறேன் சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து just open up yourself. 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே, வாஞ்சையாக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் நினைவெல்லாம் நீங்க ஆண்டவரே, என் ஏக்கம் எல்லாம் நீங்க ஆண்டவரே. உமோடு கூட இன்னுமாய் நான் சேர, உமோடு கூட இன்னுமாய் நான் இசைந்திருக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பழைய வாழ்க்கையை நினைச்சு நிக்கவே நிக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அவருடைய சமூகத்தில் நீ வரும்பொழுது நீ வந்த வண்ணமாகவே கர்த்தர் உன்னை அணைக்கிறார், உன்னை சேர்த்துக் கொள்கிறார், உன்னை தகுதிப்படுத்துகிறார். கர்த்தர் இந்த வேளையிலும் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய ஆசையெல்லாம் நினைவெல்லாம் ஏக்கம் எல்லாம் நீங்க ஆண்டவரே. ஆசையாய் சொல்லி இந்த பாடலின் வரிகளை ஒவ்வொரு வரியாய் நாம் பாடும் பொழுது உணர்ந்து சொல்லுங்க. சேர்ந்து பாடலாமா? கரங்களை உயர்த்தி. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே.
சேர்ந்து. தாயின் மேல் தகப்பனின் மேல் தனிமையிலே என் துணையின் மேல் சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே மனவாட்டி என்றவரே மனவாளன் இயேசுவே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. சத்தத்தை உயர்த்தி பாடுறீங்களா? கமான். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே ஏனோக்கை போல ஆண்டவரே. உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் அன்பே சொல்லலாமா? ஓ என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே. கரங்களை நன்றாக தட்டி இயேசுவே என் அன்பே என் உயிரே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே. Hallelujah. You know, God says David that he's a man after his own heart, and Enoch walked with God. All these things we read in the Bible. How true it can be that how close they would have been acquainted with God. ஆண்டவரோடு எவ்வளவா இசைந்திருப்பார்கள். ஆண்டவரே எப்படி சொல்றாராம்? இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை பார்த்து. ஏனோக்கு கர்த்தரோடு கூட அப்படி நடந்து கொண்டே இருந்தானா? உன்னுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கிறதா? சற்று சோதித்து பாருங்க. ஆண்டவரோடு கூட ஒரு உறவு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவானவரை பிரதிபலிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தரின் கிருபை நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கிருபையால் மாத்திரம்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு